கதைப்போமா அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏற்கனவே நான் என்னுடைய சேனலில் தெனாலிராமன் பற்றிய ஒரு சிறுகதை ஒன்று போட்டிருக்கேன். அதை இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை வேணுங்கிறவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி தெனாலிராமன் கதைகள், அக்பர் பீர்பால் கதைகள், முல்லா கதைகள், சில ஆன்மீக கதைகள், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான கதைகள் எல்லாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேங்க. அதை வேணுங்கிறவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்பர் பீர்பால் பற்றிய கதை தாங்க பார்க்க போகிறோம். என்ன அக்பர் பீர்பால் கதையா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க, பொதுவாகவே அக்பர் பீர்பால் கதைனாலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் பீர்பால் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அக்பரோட சபையில் இருந்த பீர்பால் தன்னுடைய அறிவு, சாமர்த்தியம் மற்றும் நகைச்சுவை, முக்கியமாக நகைச்சுவை தாங்க, அதுக்காக மிக பிரபலமானவர். அவர் எந்த ஒரு அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னா, அவர் அதோட திங்க் பண்ணுற கெப்பாசிட்டியே வேறு மாதிரி இருக்குங்க. அதோட எந்த ஒரு பிரச்சனையும் அவரோட மத யூகத்தால் அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப நகைச்சுவையாக தான் கொடுப்பாரு. அதுக்கு ஈக்குவல் அவருக்கு வேறு யாருமே இல்லைங்க. ஸோ அக்பர் பீர்பால் கதைகளை நம்ம சேனலில் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. அதே போல் தான் தெனாலிராமன் கதைகளையும் நான் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே வரேங்க. இப்போ அக்பர் பீர்பால் கதையில் ஃபஸ்ட்டு கதையை பார்க்க போகிறோம். அக்பர் பீர்பால் கதையில் ஃபஸ்ட்டு கதை என்னது அப்படின்னா, ஆந்தைகளின் மொழி. வாங்க அந்த கதையை இப்போ பார்க்கலாம். அன்று காலை அக்பரை பார்த்த உடனே அவர் அன்று என்ன செய்ய நினைக்கிறார் என்று பீர்பாலுக்கு தெரிந்துவிட்டது. குதிரை சவாரிக்கேற்ற உடையை அவர் அணிந்திருந்தார். வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் வேறு எங்கும் பார்க்காமல் ஆயுதங்களின் மீதே மிகவும் கவனமாக இருந்தார். அக்பர் அன்று வேட்டையாட திட்டமிட்டிருக்கிறார் என்று பீர்பால் புரிந்து கொண்டார். வேட்டையாடுவது அக்பருக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு. ஆனால் அவர் வேட்டையாடுவது பீர்பாலுக்கு பிடிக்கவில்லை. அதை எப்படி தடை செய்வது என்பதை பற்றியே அவர் சிந்திப்பார். சற்று நேரம் கழித்து தன் கவனத்தை ஆயுதங்களிலிருந்து விடுத்து பீர்பாலின் மீது செலுத்திய அக்பர், நான் இன்று என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று பீர்பாலை பார்த்து கேட்டதும், மனத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளும் திறமை எனக்கு கிடையாது என்றார் பீர்பால். பொய் சொல்லாத பீர்பால், நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். வேண்டுமென்றே தெரியாது போல் நடிக்கிறாய். மிதமான குளிர் வீதம் இந்த காலை பொழுதில் வேட்டையாடச் சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து. உன் கருத்து என்னவோ என்றார். தங்களின் கருத்தை என்னுடைய கருத்தும் என்றார் பீர்பால். அப்படியானால் நீயும் என்னுடன் வேட்டையாட வர வேண்டும் என்றார் அக்பர். தங்கள் கட்டளைப்படி நடக்க சித்தமாக இருக்கிறேன் என்று பணிவுடன் பீர்பால் பதிலளித்தார். பீர்பால், நீ உடனிருந்தால் களைப்பே தெரிவதில்லை. நாவில் உனக்கு இத்தனை வலிமையை கொடுத்த இறைவன் உடலிலும் கொடுத்திருக்கிறாரா என்பதையும் அறிய ஆசைப்படுகிறேன் என்றார். ஆகட்டும் பிரபு என்றார் பீர்பால். சற்று நேரத்துக்கு பின் அக்பர் ஒரு பெரிய படை வீரர்களின் அணியுடன் காட்டை நோக்கி புறப்பட்டார். பீர்பாலும் அக்பருடன் சென்றார். அக்பரின் வீரர்கள் தாரை, தப்பட்டை ஆகியவற்றை உறக்க ஒலித்து காடை அதிரச் செய்தனர். அந்த சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள் மிரண்டு அங்கும் இங்கும் சிதறி ஓட அக்பரும் மற்றவர்களும் அவற்றை துரத்தி சென்று கொன்று குவித்தனர். திடீரென ஒரு புலி புதரிலிருந்து சீறி பாய்ந்து அவர்களை நோக்கி வந்தது. தாரை தப்பட்டைகளின் ஒளியினால் எரிச்சலடைந்த புலி அவர்கள் மீது பாய முனைந்த போது அக்பர் தன் கையில் இருந்த ஈட்டியை அதன் மீது எரிய பயங்கரமாக உரிமிக்கொண்டே புலி மண்ணில் சாய்ந்தது. புலி இறந்து விட்டதால் அக்பர் உற்சாகமுற்று கையை உயர்த்தி கூச்சலிட சுற்றி நின்ற வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். மாலைக்குள் அக்பர் மற்றொரு புலியையும் வீரத்துடன் வேட்டையாடி கொன்றார். பிறகு அனைவரும் சென்று ஓய்வெடுக்க அக்பர் தனியாக அமர்ந்த பீர்பாலுடன் உரையாடி கொண்டிருந்தார். மாலை மங்கிய நேரம். பகல் முழுவதும் வானில் பறந்து திரிந்து கொண்டிருந்த பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. அவற்றின் இனிமையான குரல்களை இருவரும் கேட்டு ரசித்து கொண்டிருந்தனர். அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு மரத்தில் இரு ஆந்தைகள் பறந்து உட்கார்ந்து ஒலி எழுப்பத் தொடங்கின. அவற்றின் ஒளியை வெகுநேரம் உன்னிப்பாக கவனித்த அக்பர், இந்த ஆந்தைகளின் மொழி நமக்கு தெரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார். அதற்கு பீர்பால், பிரபு, அவற்றின் மொழி எனக்கு நன்றாக தெரியும் என்றார்.
அப்படியா, பிறகு ஏன் சும்மா இருக்கிறாய்? அவை என்ன பேசுகின்றன என்று உடனே சொல் என்றார் அக்பர். பிரபு, அவ்விரண்டில் ஒன்று மணப்பெண்ணின் தந்தை, மற்றொன்று பிள்ளையின் தந்தை. அவை வரதட்சணையை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கின்றன. பிள்ளையின் தந்தை மிருகங்களே இல்லாத 40 காடுகள் சீர்வரிசையாக தர வேண்டும் என கேட்கிறது. பெண்ணின் தந்தை தன்னால் 20 காடுகள் மட்டுமே தர முடியும் என்று சொல்கிறது என்றார் பீர்பால். தொடர்ந்து பெண்ணின் தந்தையான அந்த ஆந்தை மேலும் தனக்கு 6 வார காலம் அவகாசம் தந்தால் மீதி 20 காடுகளையும் ஏற்பாடு செய்ய முடியும் என்கிறது என்றார். இது என்ன உளறல்? மிருகங்களே இல்லாத காடுகள் அதற்கு எங்கிருந்து கிடைக்கும்? 20 காடுகள் தருவதாக அது எப்படி ஒப்புக்கொண்டது என்றார் அக்பர். அது உளரவில்லை, சரியாகத்தான் சொல்கிறது. நீங்கள் இருக்கும் தைரியத்தில் தான் அது அப்படி பேசுகிறது என்றார் பீர்பால். சரிதான், ஆந்தைகள் உளறுகிறது என்று நினைத்தால் நீயும் உளறுகிறாயே என்றார் அக்பர். நான் உளரவில்லை பிரபு, ஆந்தையும் உளரவில்லை. நீங்கள் ஒரு புறம் வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் கொல்லப்பட்டு விடுகிறது. அதுபோல் இதுவரை நீங்கள் 20 காடுகளை மிருகங்களே இல்லாமல் செய்துவிட்டீர்கள். இன்னும் 6 வாரத்தில் நீங்கள் 20 முறை வேட்டையாடினால் மீதியுள்ள 20 காடுகளும் காலியாகிவிடும். அந்த தைரியத்தில் தான் அந்த ஆந்தை அவ்வாறு கூறுகிறது என்றார் பீர்பால். பளீரென முகத்தில் அரைந்தது போல் இருந்த பீர்பாலின் விளக்கம் அக்பரை மௌனமாக்கிவிட்டது. தன் செய்கைக்கு முதன்முறையாக வெட்கி தலை குனிந்த அக்பர், பீர்பால், என் கண்களை நீ இன்று திறந்து விட்டாய். என்னுடைய மகிழ்ச்சிக்காக காட்டில் வாழும் மிருகங்களை கொன்று குவிப்பது ஈனமான செயல் என்று புரிந்து கொண்டேன். இன்று முதல் வேட்டையாடுவதை நிறுத்திவிடப் போகிறேன் என்றார் அக்பர். பீர்பாலுக்கு தன் செவிகளையே நம்ப முடியவில்லை. இத்தனை எளிதாக அக்பரின் மனம் மாறும் என்று அவர் நினைக்கவில்லை. பீர்பால், என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் இப்போது சொன்னதை கேட்டு அந்த ஆந்தை என்ன சொல்கிறது என்று எனக்கு சொல் என்றார் அக்பர். சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டதால் இனி என்னால் மிருகங்கள் அற்ற காடுகளை வரதட்சணையாக அளிக்க முடியாது என்று அது கூறுகிறது என்று பீர்பால் கூறவும் அக்பர் பலமாக சிரித்தார். கேட்டீர்களா குழந்தைகளே? இதுபோல்தான் ஒரு பெரிய பிரச்சனையை கூட எளிதாக தீர்வு காணும் பீர்பாலின் கதைகள் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி கதைகளை நீங்கள் கேட்டு வந்தால் நீங்களும் வருங்காலத்தில் இப்படியே சிந்திக்கலாம். சரி குழந்தைகளே, இதேபோல் மீண்டும் உங்களை ஒரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.